ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருது ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது எப்போ வருது அப்படின்னா திருக்கணிதப்படி 1/6/2026, அதே மாதிரி வாக்கியப்படி 26/5/2026. இந்த வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் பாத்தீங்கன்னா 4 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. எது ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா மே மாதம் 26/5/2026, வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல காலை 11:05 குரு மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வராரு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல உச்சமான பலம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதை தொட்டாலும் வெற்றி. திருமணத்தா இருந்தாலும் சரி, பரிபூரணமான குரு பலம். 7ஆம் இடத்து குரு பாத்தீங்கன்னா பரிபூரணமான குருபலம். அது இல்லாம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து நிவர்த்தி அப்படிங்கக்கூடிய இடம் 7ஆம் இடம் தான். அந்த 7ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெற்று உங்களுக்கு 11 பாக்குறாரு. 11ஆம் இடம் எது? லாபஸ்தானம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதே மாதிரி 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே மாதிரி உங்களுடைய ராசியை பாக்குறாரு. உங்களுடைய ராசியை பாக்குறதுனால 100% பரிபூரணமான குரு கடாட்சம், குரு பலம் எல்லாமே இருக்கு. 3ஆம் இடம்ங்கிறது வெற்றி, அதிர்ஷ்டம், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். பொதுவா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு நன்மைகள் தான். இந்த குரு பல அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போறாரு. இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். இந்த குருங்கிறது உச்சபலம் பெறுறது அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பா இருக்கனால, இந்த வருஷத்துல நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி உங்களுக்கு வெற்றியை அடையணுமோ அது எல்லாமே அடைஞ்சுக்குங்க. நீங்க முயற்சி அப்படின்னு பண்ணா மட்டுமே போதும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சா மட்டும் போதும். மத்ததெல்லாம் குரு பார்த்துக்குவாரு. அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள்ங்க. குரு கோடி கோடியா கொட்டி குடுக்க போறாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது மகர ராசிக்கு உண்மையாலுமே நடக்க போகுது. 11ஆம் இடத்தை பாக்குறாருங்க. வேற என்னங்க உங்களுக்கு வேணும்? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது நல்ல அற்புதமான குரு பெயர்ச்சி பலன். இந்த பலன் இதுக்கு முன்னாடி குரு பெயர்ச்சி பலன்கள் சொல்லியிருப்போம். ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சி ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு. எப்படி அப்படின்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்க போகுது. தொழிலுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உறுதி. தொழில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தையோ அல்லது தொழில் பார்க்கக்கூடிய இடத்தையோ மாத்துறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்குது. இந்த வருடம் எந்த விஷயத்த தொட்டாலும் சக்சஸ். நான் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா ஆரம்பிக்கலாம். தவறுகளே கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்படி திருமண பொருத்தம் பார்க்குறீங்க, அது மாரி பிசினஸ்க்கு ஆரம்பிக்கும்போது 10ஆம் இடம்ங்கிறத தொழில் ஸ்தானம். அது உங்களுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு, 10ஆம் அதிபதி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு, அது என்ன திசாபுத்தி ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா, ஸ்டார்ட் பண்றதுக்கு இது சூப்பரான டைம். உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்துல தொழில் செய்யறதுக்கு உண்டான பிராப்தம் இருக்கும் பட்சத்தில் நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா, வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. லாபம்ங்கிறது இருக்கு. இந்த இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போதும் குருபலம் நமக்கு தேவை. குருபலம் இருக்கும் பட்சத்தில் அது எல்லாமே சக்சஸா மாறும். அதுக்காக தான் எல்லா விஷயத்தையும் குருபலம் பார்த்து செய்யறது. மகர ராசிக்கு 100க்கு 200% குருபலம் இருக்கறதுனால, புதுசா ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணா நல்ல வருமானம் வரும். நல்ல லாபம் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தாலும், தொழில்ல எந்த வருமானமும் இல்லைன்னா கூட, நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப இந்த குரு பல வகையில லாபங்கள குடுக்க போறாரு. காசு, பணம் அப்படிங்கிறது ஒரு வழியில இருந்து மட்டும் வரப்போறது கிடையாது. பல வகைகள்ல இருந்து வரப்போகுது. அற்புதமான விஷயங்களும் நடக்க போகுது. நல்ல லாபம், நிரந்தரமான வருமானங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் இருக்கு. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணி லைஃப டெவலப் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்களோ, அத்தன விஷயமுமே உங்களுக்கு நடக்க போது. எல்லாத்துலயுமே வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள மாத்திக்கிட்டே இருப்பீங்க. இடத்த மாத்துறது, உத்தியோகத்த மாத்துறது, தொழில மாத்துறது, இந்த மாரி சில விஷயங்கள சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி, அது மூலியமா ஆதாயம் அடையறது, அது மூலியமா வெற்றி அடையறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. முக்கியமா இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் இந்த டைம் சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்கு.
உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு. கவர்ன்மென்ட் ஜாப்பா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஜாப்பா இருந்தாலும் சரி, முக்கியமா இந்த ஐடி அப்படின்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்றோம் இல்லைங்களா? அவங்களுக்குலாம் இது நல்ல யோகமான டைமு. திடீர்னு ஒரு வெளிநாடுகளுக்கு சேர்றது, ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் வேலை பார்க்குறது, ஒரு நல்ல கம்பெனில போய் வேலை பார்க்குறது, நல்ல போஸ்டிங்ல போய் வேலை பார்க்குறது, உங்களுடைய ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேத்திக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கு. தொழில் ரீதியா இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. தொழில்ல இருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையும் அடைச்சிற முடியும். தொழில்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தனையுமே கொண்டு வர முடியும். எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுல சக்சஸ் ஆயி காசு பணத்த சம்பாரிக்க முடியும். திருமண பிராப்தம் உறுதியாக இருக்குங்க. 7ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெறுறாரு. உங்களுடைய ஜாதக ரீதியாவோ அல்லது திருமணத்துக்கு உண்டான யோகம், நீங்க திருமண வயதுல இருந்தா 25 வயசு மதிக்கத்தக்கவங்களா இருந்தா, எந்தவித தோஷமும் பார்க்க தேவையில்ல. குரு பரிபூரணமாக உச்சபலமா இருக்கனால, திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர் பண்ணீங்க அப்படின்னா, உடனடியாக திருமணம் நடந்துரும். ஏன்னா, குரு உங்களுக்கு 3யும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்துல இருக்காரு, உங்க ராசிய பார்க்குறாரு, 11 பார்க்குறாரு. ஒரு சிலருக்குலாம் விரும்பின நபரே மா மாப்பிள்ளையாகவோ அல்லது பெண்ணாகவோ வரதுக்கு உண்டான அமைப்பு. விருப்பப்பட்டவங்கள திருமணம் பண்றது, லவ் பண்ணவங்கள திருமணம் பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, காதல் பண்றீங்களோ இல்லையோ, திருமண பிராப்தம்ங்கிறது இருக்கு. இந்த டைம்ல நீங்க எடுக்கும்போது, உங்களோட ஜாதகத்த எடுக்கும்போது டக்குன்னு மேரேஜ் இழுக்காம டக்குன்னு முடியும். நல்ல அமைப்புகள்ல முடிக்கும். இந்த டைம்ல யார் ஒருவர் திருமணம் பண்றாங்களோ, அவங்களுக்கு அதாவது குருபலம் இருக்கனால, அவங்களுடைய வாழ்க்கை பரிபூரணமா கடைசி வரைக்கும் ஒரு நல்ல அமைப்புகள், சண்டை சச்சரவுகள் இல்லாம அமையும். திருமண வாழ்க்கையே நல்ல நிம்மதியும், மன மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் குடுக்கும். பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுனால பிரிந்தவங்கலாம், மறுபடியும் மீண்டும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு. அலைச்சல்கள் இருக்கு. அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயமா முடியும். அதே மாரி மூத்த வழி சகோதரன், அதாவது மூத்த சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் உண்டு. இளைய சகோதரன், சகோதர வழி ஆதரவுகள் உண்டு. குரு 3யும் பார்க்குறாரு, 11யும் பார்க்குறாரு. அப்போ சகோதரன் அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் உண்டு. அவங்க மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும். அவங்க மூலியமா வருமானம் கிடைக்கும். மாரல் சப்போர்ட் கிடைக்கும். அவங்க கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி சுமூகமான நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல பாண்டிங்க உங்களுக்கு குடுத்துரும். குரு. குரு பல அற்புதமான நிகழ்வுகள உங்களுக்கு நடத்தப் போறாரு. பிசினஸ் உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கு. ஆனா ஒரு முதலீட்டுக்காக ஒரு பார்ட்னர் இல்லன்னு நெனச்சீங்கன்னா, இந்த டைம்ல ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி நீங்க பணம் என்கிட்ட இருக்கு. ஆனா ஒரு நல்ல பார்ட்னர் மட்டும் தான் வேணும். அப்படின்னு நெனச்சாலும், நல்ல பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில அமையும். அதுக்கு உண்டான ப்ரொசீஜர பார்த்தீங்கன்னா, ஈஸியா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். பொதுவா இந்த காலகட்டங்கள்ல எந்த விஷயங்கள தொட்டாலும் சக்சஸ் ஆகும். எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியா தான் உங்களுக்கு இருக்கும். வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில குரு பார்வை இருக்கனால எந்த விஷயங்கள செய்யும்போதும் அதுல உங்களுக்கு வெற்றி. உங்களுக்கே நம்ப முடியாத அளவுக்கு நெறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாம இருக்கவங்களுக்கெல்லாம் புத்திர லாபம், சந்தான பிராப்தம் உறுதியாக இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குருவோடைய அனுக்கிரகம் இருக்கனால எல்லா விஷயங்களிலும் பரிபூரணமான அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. காசு பணத்துக்கு குறைகள் இருக்காது. மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்றீங்கன்னா, அதுக்கு சப்போர்ட் கிடைச்சிரும். முன்பை விட பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியுடைய உறவுகள் மேன்படும். அந்யோன்யங்கள் அதிகரிக்குங்க. ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு பாண்டிங்கும், நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். புது புது விஷயங்கள செஞ்சு சக்சஸ் ஆவீங்க. குடும்பத்தாருடைய ஆதரவுகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் உண்டு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்கு. நீங்க நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயங்களும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல காசு, பணம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 11ஆம் இடம்ங்கிறத லாபஸ்தானம், வருமான ஸ்தானம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. எத தொட்டாலும் வெற்றியாகும். அப்போ அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு வாரிய தலைவர் வாங்குறது, அதே மாரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு. பெரிய பெரிய ஆட்களோட பழக்கவழக்கங்கள், டெண்டர் கிடைக்கிறது, இந்த மாரி காசு, பணம் சம்பாரிக்கிறதுக்கு நல்ல காலமா மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்குது. பொதுவாவே பொருளாதார வாழ்க்கையும் சரி, உயர்வான நிலை தான். அதே மாரி உறவுகளுக்கு இடையே நல்ல ஒரு உயர்வான நிலைகள் இருக்கு.
அதாவது பொருளாதாரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்டு உங்களுடைய இது வந்து ராசிய பொறுத்தவரைக்கும் குரு பெயர்ச்சி வந்து எப்படின்னா, பொருளாதார ரீதியாவும் சரி, உறவு ரீதியாவும் இருக்கிறது சரி, 2மே நல்ல பேலன்ஸ்டா இருக்குது. மத்த ராசிக்கெல்லாம் பொருளாதாரம் நல்லா இருந்துச்சுன்னா, உறவு நிலை கீழ இருக்கு. இல்ல உறவு நிலை மேல இருந்துச்சுன்னா, பொருளாதாரம் கீழ இருக்கு. ஆனா, உங்களுடைய ராசிக்கு மட்டும் பொருளாதார ரீதியும் சரி, உறவுகள் ரீதியாவும் சரி, ரொம்ப நல்ல பேலன்ஸ்டா இருக்கனால, மத்த ராசி காட்டிலும் 200% உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. ஏன்னா, எத தொட்டாலும் வெற்றி அப்படிங்கிறத அந்த இடத்துல குரு வந்திருக்காரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ மட்டும் தான் இந்த நிகழ்வு நடக்கிறதுனால, நல்ல அற்புதமான பலன்கள் தான். மகர ராசிய பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு உண்டான இந்த பூர்வீக சொத்து, வில்லங்கங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் சால்வ் ஆகி, பாகப் பிரிவினைங்கிறது உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு உண்டான ஷேர் தன்னால வந்து சேர்றது. மனைவி வழி ஆதாயம், கணவன் வழி ஆதாயம்லாம் உண்டு. நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள்னால மகிழ்ச்சி தான். பொதுவாவே குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ஆத்மார்த்தமான மகிழ்ச்சிய குடுக்க போது, நிம்மதிய குடுக்க போது, எல்லா விஷயங்கள்லயுமே உங்களுக்கு சக்சஸ குடுக்க போது. ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். காசு பணமும் நல்லா இருக்கும். இத விட வேற என்ன உங்களுக்கு தேவைகள் இருக்கு சொல்லுங்க? மகர ராசிய பொறுத்தவரைக்கும் குரு பெயர்ச்சி பல அற்புதங்களையும், அதிசயங்களையும் நடத்த போது. அ அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகள உங்களுக்கு அள்ளி குடுக்க போது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த அடுத்த 13 மாதங்கள், அதாவது ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்கு குரு பெயர்ச்சியால் எந்த ஒரு பலாபலன்கள் இருக்கு, எது மாதிரி விஷயங்கள் காத்திருக்கிறது, எது மாதிரி பலாபலன்கள், எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் வந்து நாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், பரிகாரங்களுக்கு போகாமல், உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது கர்மாவின் அடிப்படையில், அந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவ பிரகாரம் எப்படி வந்து நம்மளுடைய கர்மா செயல்படுகிறது, எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை அந்தந்த ராசிக்கு அந்தந்த கிரகங்கள் கொடுக்கிறார். குறிப்பாக குரு மாறுவதனால், குரு கடகத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு மாறுவதனால் ஜூன் 2ஆம் தேதி என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கிறார். அந்த கடகத்திலேயே ஒரு வருடம் இருக்கும் பொழுது அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி மிடில் பீரியட் 3 மாதம் பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக சிம்மத்துக்கு போனாலும் என்னவித தாக்கத்தை மகர ராசி கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுவது ஒரு அருமையான விஷயம். ராசியை குரு பார்க்கிறார். இதுவரை ராசியை குரு பார்க்காமல் 12ஆம் இடத்தை பார்த்து, 2ஆம் இடத்தை பார்த்து, 10ஆம் இடத்தை பார்த்து பல விரயங்கள், சுப விரயங்கள் சில பேர்த்துக்கு, அசுப விரயங்கள் நிறைய பேர்த்துக்கு போய்கொண்டிருந்தது மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன்னோட வீடை தன் குரு பார்த்து கடன், நோய், வம்பு வழக்கல், விரயங்கள், கையில் இருக்கிற காசு செலவு வேணால் பயங்கரமாக ஆகுதுங்கிறது நம்ம செலவு பண்ணுற டெண்டன்சியில் அதிகமாக போய்கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு முதல் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன நடக்குதுன்னா, முதல் செலவு கம்மியாகும். முதல் தேவையற்ற செயல்பாடுகள், அதாவது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, தேவையற்ற ஒரு நடவடிக்கைகள், தேவையற்ற செயல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ என்ன பண்ணுனா நம்மளோட குறிக்கோள் அடைய முடியும், நம்ம ஏன் இப்படி நமக்கு வந்து எதுவுமே மிஞ்ச மாட்டேங்குது, நம்மளுடைய ப்ரோக்ரஸ் ஏன் நம்ம ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து ரீதிங்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாமே வந்து அசிமுலேட் பண்ணி யோசிக்கக்கூடிய அந்த தருணம் தான் உச்சகுருவின் பார்வை உங்களுடைய மனோகாரகன் என்று சொல்லப்படுகிற ராசியை பார்ப்பது. ஸோ இதுவரை நீங்கள் வந்து என்னென்ன தவறுகள் பண்ணிட்டு இருந்தீங்க, எது மாதிரி விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, எது மாதிரி விஷயத்தை கழித்து எது மாதிரி விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணோம்னா எப்படி நம்ம போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள், அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட், ஜாப் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட், பர்சனல் டெவலப்மெண்ட், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த உச்சகுருவின் பார்வை 7ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது கொடுக்குதுங்க. இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பு. இது எல்லா டைமும் வராது. இதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு கல்யாணம் நடக்கிறது, நண்பர்களிடையே நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு, நல்ல ஒரு சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி, நெட்வொர்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, நம்ம ஸ்டேட்டஸ் உலகத்தில் டெவலப் ஆகிற மாதிரி, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பு, புது நட்பு, புது அசோசியேஷன், புது கிளையண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு பிரகாசமான ஒரு முன்னேற்றம் வந்து 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று 7ஆம் வீட்டை அதிக திருட்பலம் கொடுப்பதனால நம்மளுடைய சொசைட்டி இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங், நம்மளுடைய சோஷியல் லைஃப் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வரும்.
நமக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். நம்ம என்ன தொழில் என்ன வேலையில் இருக்கிறோமோ கொஞ்சம் நேம் அண்ட் ஃபேம் அண்ட் ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. உங்களுக்கு யோகமான தசைகள் போய் கொண்டிருந்தால் இன்னுமே நான் சொன்னது இன்னுமே நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சனி வந்து 3ஆம் இடத்துலேருந்து 7 நாட் சனி முடிஞ்சு மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் இருக்கிறார். இத்தகைய ஒரு அமைப்பு பாருங்க. ராசியை குரு பார்க்கறதுனாலும் 2ஆம் இடத்தை ராகு இருக்கிறதுனாலும் சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபினான்ஸில் இருக்கும். பேச்சில் கொஞ்சம் பார்த்து பேசணும். கோவத்தில் சட்டுன்னு ஏதோ ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் அது நம்ம பிரச்சனையாக போய் அதை டீல் பண்ணுற கஷ்டப்பட வேண்டிய அவசியங்கள் உண்டு. அதே சமயத்தில் நம்மளுடைய வருமானம் குடும்ப விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடத்துல இருக்கிற கேது எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் இப்படி இருக்கும் பொழுது என்னதான் நமக்கு மனசில் உற்சாகம் அடைஞ்சு நம்ம கொஞ்சம் ஒழுக்கமாகி பழைய விஷயங்களை கழித்து புதிய ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போனாலும் ஃபினான்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஆகும். ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் தான் ராகு பயிற்சி ஆகி ராகு வந்து 2ஆம் இடத்துலேருந்து விலகிறார். ஸோ இந்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் அருமையான டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக குரு 8ஆம் இடத்துக்கு போவதனால இன்னும் கொஞ்சம் வெளிநாடு விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள், வெளிமாநில விஷயங்கள், கொஞ்சம் கூட்டு தொழில் முயற்சி, கொஞ்சம் பல சோர்ஸில் பணம் வருவது, சுப முதலீடு, அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடந்து பண விஷயத்தை கொஞ்சம் பெருக்கக்கூடிய, பணப்புழக்காட்டத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, அபிவிருத்தி பண்ணக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் இருக்குது. குறிப்பாக நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் இதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்குமே குரு கடகத்திலேயே இருந்து ராசியை பார்ப்பதனால் மனம் உற்சாகமடையும். பழைய மாதிரி இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், தேவையற்ற செலவுகள் அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக, டிசிப்ளின்டாக நம்மளுடைய செயல்திறனில் கிளாரிட்டியோட பர்பஸோட வாழக்கூடிய அமைப்புகள். மாணவர்கள் நல்லா சிரத்தையாக படிக்கிறது, குறிக்கோளோட செயல்படுறது, இளம் வயதினர் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து முடிச்சதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேலை தேடி வேலை வாங்குறது. அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நடுத்தர வயதினருக்கு டக்குன்னு ஒரு கல்யாணம் அமையிறது, காதல் கை கூடுறது, தொழிலதிபர்களுக்கு டக்குன்னு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபண்டிங் கிடச்சி நல்ல ஒரு தொழில் அபிவிருத்தி பெறுவது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன சோர்வோடு இருந்தவங்களுக்கு ஒரு உற்சாகம் பெறுவது, பழைய ஃப்ரெண்ட்ஸோட ரீகனெக்ட் ஆகுறது, அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள், பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த 2026 ஜூன் மாதம் முதல் அடுத்து வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் வரக்கூடிய 13 மாதங்கள் மகர ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள். மனம்பு உற்சாகம், ஒழுக்கம், தைரியம், நெகட்டிவான எண்ணங்கள்லாம் போய் லேசினஸ், சோம்பேறித்தனம் போய் கொஞ்சம் உற்சாகம் அடைகிறது. கெட்ட பழக்கங்கள் நம்மளை விட்டு விலகி கொஞ்சம் உடம்பு ஓரளவுக்கு ரெடி ஆகுறது, மனசு ரெடி ஆகுறது, நல்லவர்களோட பழக்கங்கள் அதிகமாக வர்றது, தீயவர்கள் பழக்கம் கம்மியாகிறது. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ஜென்மசனியில் 2020, 21, 22 வந்து கொஞ்சம் தவறான பாதையில் போன இளம் வயதியர்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒழுக்க பாதைக்குள்ளே வந்து உனிமேல் வந்து ஒழுக்கம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, நண்பர்கள்னா என்ன, பெற்றோர்கள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் புரிதலோட நல்ல மெச்சூரிட்டியோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வேணுங்கிற அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி 2026 ஜூனுக்கு மேலே வரக்கூடியது மகர ராசிக்கு கொடுக்குதுங்க. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்மளுடைய ஜாதகத்தை போட்டு அதில் வந்து எது மாதிரி தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, நீ என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, மகர ராசியில் அவிட்டமா, திருவோணமா, உத்ராடமா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இப்போ நம்ம பேசின தசாபுக்திகளும் சேர்த்து அதே மாதிரி இப்போ இந்த தசநாதன் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்புகளும் போறாருங்கிறது சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம்லேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம், இதெல்லாம் எப்படி இருக்க போகுது உங்கள் ஜாதகத்துலங்கிறது கரெக்டான ஒரு கிளாரிட்டியோட பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நீங்கள் பலன் பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய.
குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவான் இருக்கிறதுலையே ரொம்ப சுபகிரகம்ங்க. மிக மிக நவகிரகங்களில் சுபகிரகம் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க. இவர் பொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து குழந்தைகளுக்கான காரகன், பெரும் பணத்துக்கான காரகன், தங்கத்துக்கான காரகன். இவ்வளோ சிறப்பானவர் வந்து இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குங்க வாக்கியப்படி 26/5/2026 இந்த மே மாதம் நடக்குது. இதே வந்து திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6/2026 நள்ளிரவில் 1:50 மணிக்கு வந்து நடக்குதுங்க குரு பயிற்சி. குரு எங்கேருந்து எங்கே வர்றாரு அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாருங்க. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு வந்து ஒரு அற்புதமான வீடு. என்னதான் இவர் தனுசுலையும் மீனத்துலேயும் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூடங்க, இந்த கடகத்தில் இவர் வந்து உச்சமாகிறாரு. உச்சம் பெற்ற குரு எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான பலன்களை வழங்குவார். அதுவும் குறிப்பாக நீர் ராசியில் வந்து குரு வந்து உச்சமாகிறது அற்புதமான அமைப்புங்க. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மகர ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களை பொறுத்த வரைக்குங்க இந்த குரு பயிற்சி ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுதுங்க. உங்களுக்கு கடந்த 7.5 வருஷமாக 7.5 சனியோட தாக்கம் ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு. சரி, 7.5 சனி முடிஞ்சிருச்சு, நமக்கு சூப்பராக இருக்குன்னு பார்த்தாலும் குரு போயிட்டு அஷ்டமத்தில் குருவும் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருந்தார். இப்போ இந்த வருஷம் குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. இது சூப்பரான அமைப்புங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம். மகர ராசிக்காரங்க 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தோம்னாங்க கிட்டத்தட்ட 30 வயசு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா கரெக்டாக பருவத்தில் அது அவங்களுக்கு பிரச்சனையை சனி பகவான் கொடுத்துருப்பார். ராசியாதிபதியாக இருந்தாலும் அவர் நீதி நேர்மை தவறாதவர். அப்போ எல்லாத்துக்கும் என்ன செய்வாரோ அதை உங்களுக்கும் செஞ்சுருப்பார். உங்கள் கர்ம வினைப்படி திருமணஸ்தானம் பாதிச்சிருந்ததுன்னா கட்டாயம் திருமணத்தில் தடை ஏற்படுத்தியிருப்பார். இப்போ குருவோட பார்வை உங்களுக்கு வந்து குரு 7ஆம் இடத்துக்கு போகிறனால திருமணம் கைகூடும். திருமணம் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். குருவோட பார்வை வந்து பார்த்தோம்னா 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. அதாவது 11, 1, 3 இந்த இடங்களில் குரு பார்க்குறாரு. 7ஆம் இடத்துல குரு இருக்கிறனால உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்களால வந்த தொல்லைகள் விலக போகுது. நான் பாட்டுக்கு ரோட்டில் கம்முன்னு தாங்க போயிட்டுருந்தேன், அவனாக வந்து மோதிட்டு, அவனாக சண்டைக்கு வந்து, அவனாக போய் போலீஸ் ஸ்டேஷனாக கம்ப்ளைண்ட் கொடுத்து, அவனாக போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இனி கோர்ட்டு கேஸுன்னு அலைய வைக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயங்களும் உங்களுக்கு தீரப்போகுது. சமுதாயத்தினால் ஏற்பட்ட பகை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ விலக போகுதுங்க. சூப்பரான விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியை குரு பார்க்குறனால இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஒரு குழப்பம் உங்களுக்கு தீருங்க. உங்களோட சிந்தனைகள் எல்லாம் தெளிவாகும். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் அப்படியே ஒரு புதுசாக பிறந்து வந்த மாதிரி நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க. இந்த சூழலை உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம், பணவரவு ஸ்தானம். 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம். மூத்த சகோதரரால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. அவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுல. அதே மாதிரி 11ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம நீண்ட நாள் ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடம். நீண்ட நாள் கனவு, உங்களுக்கு ஒரு கனவு, இதை அடைஞ்சே தீரணும், இது என்னோடய வாழ்க்கையோட லட்சியம், இது வந்து நிறைவேறணும்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் குருவோட பார்வை 11ஆம் இடத்துல படுறனால உங்களோட ஆசைகள் நிறைவேறியே தீருங்க. நல்ல லாபமான விஷயங்கள். அதுவும் 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரா, நிறைய பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு வரும். அந்த பயணங்கள் மூலியமாக லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. செய்திகள், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்தானம்
ஸ்தானம் அப்படிங்கும்போது நம்ம மொபைல் ஃபோன் தானே கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்திக்கிறோம். அப்போ உங்களுக்கு ஃபோன் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களாகட்டும், ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வண்டி மாற்ற போகிறீங்க, வாகனத்தை மாற்ற போகிறீங்க, தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி எல்லா விதமான மாற்றங்களும் உங்களுக்கு வரப்போகுது. அந்த மாற்றங்கள் எல்லாம் கஷ்டமான மாற்றங்கள் கிடையாதுங்க. உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான மாற்றங்கள். நீங்கள் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர், எதிர்பார்த்த வாகனத்தை மாற்றிக்க போகிறீங்க, எதிர்பார்த்த ஒரு வீடு கட்டி குடி போகக்கூடிய ஒரு அமைப்பு, எதிர்பார்த்த ஒரு தொழில் மாற்றம், ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த தொழிலோடு சேர்த்து இன்னொரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு தொழிலதிபராக ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாத்தையுமே குரு வந்து பார்க்குறாருங்க. அற்புதமான பலனை உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து குரு பகவான் கொடுக்க காத்துட்ருக்காருங்க. திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இப்போ நல்ல ஒரு படிப்பு, நீங்கள் படிப்புக்காக போட்டித் தேர்வுக்காக காத்திருந்தீங்கன்னா அந்த போட்டித் தேர்வுலேயும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக கிடைக்க போகுது. பெண்களாக இருக்கிற பட்சத்துலேங்க உங்களோட ராசியை குரு பார்க்குறனால தங்கம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அது உச்சமாகி அவங்கவுங்களோட வசதி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி 1 கிராம் தங்கமாகட்டும், 10 கிராம் தங்கமாகட்டும், தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த பெண்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நகை சீட்டு போடுறது, இல்லைனா ஏற்கனவே சீட்டு போட்டிருந்து அந்த பணத்தை எடுத்து தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு, அடகு வச்ச தங்கத்தை மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாத்தையுமே இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. மகர ராசிக்காரங்க ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 1 வருட காலம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாருங்க. கோளறுப்பதிகம் நீங்கள் தினமும் படிக்கிறது இன்னும் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமையில் பண்ணுங்கள். மஞ்சள் கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் வர்ற வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் இருங்க. ஏன்னா நல்ல நேரம் வரும்போது அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் லேசினஸ் வரும், அந்த லேசினஸை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கிக்கோங்க. பயணங்கள் போகும்போது நல்ல முன்னேற்பாடோடு போயிட்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு நல்ல சாதகமாக அமையக்கூடிய காலகட்டம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்காரு, எந்த இடங்களை பார்க்குறாரு, உங்களோட ராசிக்கு லக்னத்துக்கு குரு எத்தனாவது அதிபதியாக வர்றாரு, இதை பொறுத்து இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு இப்போ பலன்கள் அதிகமாகிறதும் குறையிறதும் நடக்க போகுதுங்க. உங்கள் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க, ஜோதிடத்தை தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து ஜூன் 1ஆம் தேதி 1/6/2026. வாக்கியப்படி வந்து பார்த்தீங்கன்னா 26/5/2026, அதாவது மே மாதம் 26ஆம் தேதி வருதுங்க. இந்த திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் சும்மா ஒரு 3-4 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால முதல்ல எது வருதோ அதே சொல்லிடுறேன். 26/5/2026. வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரம் காலை 11:05 குரு வந்து மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வராரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு வந்து உச்சபலம் பெறுவாரு. இருக்கிற ராசிகள்லயே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள்னா கன்னி ராசிக்கு தான். ஏன் அப்படின்னா யாருக்காவது கன்னி ராசியில குரு தசை நடக்குதா அப்படிங்கிற மட்டும் சொல்லுங்க. குரு தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம், ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள். 11ல உச்சமாகிறாரு குரு. உங்க ராசிக்கு வந்து 11ல உச்சமாகிறதுங்கிறது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க. இந்த குரு தசை நடக்குது அப்படின்னா அதாவது குரு திசையே மொத்தம் எத்தனை வருஷம் அப்படின்னா 16 வருஷம் தான். ஸோ இந்த 16 வருஷத்துல இந்த குரு வந்து உச்சபலம் பெறுறது இந்த டைம் தான். அதுக்கப்புறம் வராது. அடுத்த சுத்துக்குள்ள வந்து குரு வந்து திசை மாறி போயிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரானது. இந்த டைம்ல வந்து நீங்க ஒரு நல்ல அமைப்புகளை பெற போறீங்க. இந்த டைம்ல வந்து நல்ல கண் விழிச்சு நிறைய விஷயங்களை செய்யணும் நீங்க. என்ன அப்படின்னா
11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 3ஆம் இடத்த பார்ப்பாரு, 5ஆம் இடத்த பார்ப்பாரு, 7ஆம் இடத்த பார்ப்பாரு. ஃபர்ஸ்ட் 11 அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? லாபஸ்தானம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை. 12 ராசிகள்ல, 12 பாவங்கள்ல குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா 11ஆம் இடத்துல தான் இருக்கு. இந்த கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து குரு உச்சபலம் பெறுறாரு. அது எவ்வளவு சூப்பரு. 5ஆம் இடத்த பார்வையிடுறாரு. பூரண பரிபூரணமான லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னாலே 5ஆம் இடம் தான். அப்போ நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 12 ராசிகள்ல யாருக்கு இருக்கு? கன்னி ராசிக்கு தான் இருக்கு. நான் அதத்தான் சொல்லுவேன். ஏன்னா, எத தொட்டாலும் சக்சஸ். நீங்க விரும்பின எல்லா விஷயமுமே உங்களுக்கு நடக்க போகுது. என்ன விஷயங்கள்லாம் நீங்க நெனச்சீங்களோ, அத்தன விஷயங்களும் கை மேல பலன்னு குரு உங்களுக்கு குடுத்துருவாரு. இவ்ளோ நாளா எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க கன்னி ராசிக்காரங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான பலனு. முக்கியமா சனி மூலியமாவும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள செய்ய போறாரு. ஏன்னா, 7ஆம் இடத்துலருந்து உங்களுக்கு கண்டச்சனி இருக்கா? சனிய குரு பார்க்குறாரு. அப்ப அங்கேயும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. 5 குடைவரையும் பார்க்குறாரு, 5ஆம் அதிபதியும் பார்க்குறாரு. சனி திசை நடந்தாலும் உங்களுக்கு யோகம் தான். குரு திசை நடந்தாலும் நல்ல யோகம் தான். சூப்பரான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அதாவதுங்க இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்கறனால புது புது விஷயங்கள ட்ரை பண்ணுங்க. அதாவது தொழில் மூலியமா நல்ல காசு பணம் வருங்க. தொழில நீங்க எப்படி ரன் பண்ணாலும் சரி, பல வகைகள்ல இருந்து வருமானம்ங்கிறது இருக்கு. நல்ல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் உண்டு. அவர்கள் மூலியமா நல்ல ஆதாயம் இருக்கு. அவங்களோட ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுக்கு பல ஆதாயங்கள் அவங்க மூலியமா தான் வரப்போகுது. நெறைய நன்மைகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குரு உங்களுக்கு பல பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்த போறாரு. இதுலருந்து நிவர்த்தியே ஆக முடியாதுப்பா, அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அத்தன விஷயத்துல இருந்து நிவர்த்தி குடுத்துருவாரு உங்களுக்கு. ஏன்னா, நிவர்த்தி அப்படிங்கிற இடத்த பார்க்குறாரு. நிவர்த்தி ஸ்தானத்த பார்க்குறாரு. பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. குடும்ப பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. கடன் பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. ஹெல்த் பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. எல்லா பிரச்சனையிலருந்து நிவர்த்தி தான் உங்களுக்கு. எத தொட்டாலும் சரி, வெற்றி தான். உங்களுடைய நினைப்புகள், அதாவது இந்த வீடு வாங்குனா நல்லா இருக்கும்னா, அத வாங்கி குடுத்துருவாரு குரு. ஆனா, அதுக்குண்டான முயற்சிய பண்ணணும். குருன்னா, நேரடியா அங்கருந்து வந்து வாங்கி குடுக்க மாட்டாரு. நீங்க அதுக்கு உண்டான முயற்சிய போடணும். கன்னி ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே வந்து பிராக்டிகல் லைஃப் அப்படிங்கிறது, எதார்த்தம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்க தான். அந்த 12 ராசிகள்ல ரொம்ப எதார்த்தமா, பிராக்டிகலா நெறைய விஷயங்கள செய்யக்கூடியவங்க கன்னி ராசிக்காரங்க தான். மிதுன ராசிக்காரங்க கூட கொஞ்சம் கற்பனையா இருப்பாங்க. மிதுன ராசிக்கும், கன்னி ராசிக்கும் புதன் தான் அதிபதி. புத்திசாலி அப்படிங்கிறதுக்கு புதன் தான் அதிபதி. 2 ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பீங்க. ஆனாலும் எதார்த்தவாதியா, அதாவது லைஃப்ல வந்து அதிகமா ட்ரீம் இல்லாம உழைப்ப அதிகமா நம்புறது, கடுமையான உழைப்ப போடுறது, அதுல நல்ல திறம்பட செயல்படுறது, நல்ல நிர்வாகம் பண்றது எல்லாமே கன்னி ராசிக்காரங்க தான். ஸோ அதனால உங்களுடைய ராசிக்கு இந்த வருடத்துல குரு உச்சபலம் பெற்றிருக்கனால நெறைய என்ன செய்வாரு, நீங்க தொட்ட விஷயங்கள்லாம் சக்சஸ குடுத்துருவாரு. எடுத்த காரியங்களுக்கு வெற்றி குடுப்பாரு. நீங்க வந்து 3ஆம் இடத்த குரு பாக்குதுங்க. 3ஆம் இடத்த பார்க்கும்போது என்னன்னா, உபஜய ஸ்தானம்ங்க. உங்களுக்கு உண்டான சொத்து சேர்க்கை உண்டு. உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை வரப்போது. பூர்வீக சொத்துக்கள், பெரிய சொத்துக்கள்லாம் கைகூடி வரும். 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை தன்னால வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த அத்தன பிரச்சனையும், அத்தன வில்லங்கங்களும் தானா சால்வ் ஆயிருங்க. கோர்ட்டு, கேஸ் பிரச்சனைகள்ல உங்களுக்கு வழக்குகள் இது மாரி இருந்துச்சு அப்படின்னா, அதுலலாம் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி காதல் ரீதியான இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். கல்யாணம், திருமணம் கைகூடும். 11ஆம் இடத்துல இருக்கனால நினைத்த நபர திருமணம் பண்ணக்கூடிய யோகம். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திருமணத்துக்கு 100% குருபலம் உறுதியாக உண்டு. திருமண ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. 5ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 11ஆம் இடத்துல இருந்து மனதுக்கு பிடித்த, காதலித்த நபரையே திருமணம் செய்து, அதுக்கப்புறம் வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா ஏன்னா 5ஆம் இடத்த குரு பாக்குது. நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல வந்து வீட்ல சொல்லிட்டீங்கன்னா, பர்மிஷன் கிடைச்சிருங்க. அதனால தாராளமா பண்ணலாம். பொதுவாவே திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல பண்ணுங்க. இந்த திருமணத்துல இருக்கக்கூடிய தடை, தாமதங்கள், தோஷங்கள் எல்லாத்தையுமே குரு நிவர்த்தி பண்ணிருவாரு. 11ஆம் இடத்துல இருக்கனால எந்தவித தோஷமா இருந்தாலும் சரி, அத்தன தோஷத்தையுமே சரி பண்ணிட்டு, திருமணத்துக்கு உண்டான பிராப்தத்த குரு குடுக்கறதுனால, இந்த டைம்ல திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர் தாராளமா பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா 7ஆம் இடத்த குரு பார்க்கறனால தொழிலுக்காக நீங்க உத்தியோகத்துல இருப்பீங்க. ஆனா, ஒரு தொழில்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல பார்ட்னர் கிடைச்சா பரவாயில்லன்னு நெனச்சு, இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஜென்யூனான பார்ட்னர் கிடைப்பாங்க.
தொழில நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக ஒரு பார்ட்னர பார்த்தீங்கன்னா, அதுவும் கிடைப்பாங்க. ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனைகள் இருந்தா, அதுவுமே நிவர்த்தி ஆயிருங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி உண்டு. நல்ல வருமானம் இருக்கு. கணவனால மனைவிக்கும், மனைவியினால கணவனுக்கும் நல்ல ஆதாயங்கள் உண்டு. ஒருவரை ஒருவர் நல்லா அனுசரிச்சு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மனதுக்கு பிடித்த நபர்கள் பிரிந்து போனா, அவங்க மறுபடியும் மீண்டும் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 2வது திருமணம் பண்ணக்கூடியது. ஒரு சிலர்லாம் செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் நெறைய பேருக்கு இருக்குது. அதே மாரி திடீர்னு ஒரு உழைக்காத வருமானம், அந்த மாரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் மூலியமா நல்ல லாபங்கள், பொதுவாவே லாப சிந்தனையோட செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு இருக்கு. நெறைய நன்மைகள் தான் இருக்கு. பல அற்புதங்கள செய்ய குரு காத்துக்கிட்டு இருக்காரு. 7ஆம் இடம்ங்கிறது நமக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்கள குறிக்கக்கூடியது. அப்ப அதிர்ஷ்டம் குரு உங்களுக்காக அதிர்ஷ்டத்த குடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. உங்களோட உழைப்ப கொஞ்சம் துரிதப்படுத்துனீங்கனாலே போதுமானது. பல விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமா வந்து சேர்ந்துரும். லக்ஷ்மி அன்னை லக்ஷ்மியுடைய பரிபூரணமான ஆசியும், அனுக்கிரகமும் இருக்கு. நல்ல வழிபாடு பண்ணிக்கங்க. கஜலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு செல்வ சேர்க்கை கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கணும் அப்டின்னா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. திங்கட்கிழமை கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. பல விஷயங்கள் நன்மையா மாறும். ஒரு தடவ பகவதி அம்மன வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன பகவதி பிடிச்சிருக்கோ அத பண்ணுங்க. மீன் குளத்து பகவதியா இருந்தாலும் சரி, என்ன பகவதியா இருந்தாலும் சரி. பகவதி வழிபாடு பண்ணும்போது ஏன்னா குருவும் உச்சபலம் பெற்றுக்கனால, அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். தொழில நல்ல டெவலப் பண்ணி எடுத்துட்டு போலாங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. புத்திர பாக்கியம் நெறைய பேத்துக்கு இருக்கு. குரு வந்து 5ஆம் இடத்த பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. முக்கியமா வந்து ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் போயிட்டு எனக்கு இல்ல அப்டின்னா, இயற்கையான முறையிலேயே ஏன்னா குரு உச்சபலம் பெற்று 5ஆம் இடத்த பார்க்கறனால திருமணம் ஆனவங்களுக்கு குரு பிராப்தம் இருக்கனால புத்திர பாக்கியத்த குரு குடுத்துருவாருங்க. நல்ல நன்மைகள் இருக்கு. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. பெரிய பெரிய டெண்டர் கிடைக்கிறது. அதே மாரி வந்து ஒரு வாரிய தலைவர் இந்த மாரி வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நெறைய வாய்ப்புகள் வரும். காசு பணம் வரும். பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும். சின்ன வாய்ப்பு மூலியமா பெருசா வந்து ஃபேமஸ் ஆகுறது. சினிமா துறையில இருக்கவங்களுக்குலாம் நெறைய பட வாய்ப்புகள் வர்றது. மிகப்பெரிய லெவல்ல உயர்வான நிலைய அடையறது. பொதுமக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆகுறது. இந்த மாரி அமைப்பு இருக்கு. குரு உச்சபலம் பெற்று 7ஆம் இடத்த பார்க்கறனால, பொதுமக்கள் வழி தொடர்பு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கு. ஜன வசியங்கள் இருக்கு. அது மூலியமா என்னன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த செய்யும்போது அது ஈஸியா பிரபலமாகும். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. 3ஆம் இடத்த பார்க்கறனால நெறைய ஆபரணம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. கணவன் வழி ஆதாயங்கள் இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் தானாக வந்து சேரக்கூடிய அமைப்பு. நீங்க கேட்டது கிடைக்கக்கூடியது. இந்த மாரி அமைப்பு இருக்கு. இன்ப சுற்றுலா செல்றதுக்கு உண்டானது. நெறைய ஊர சுத்தி பார்க்கறது. அதே மாரி பிடித்த தெய்வங்கள உபாசனை பண்றதுக்கு இது சூப்பரான டைமு. கன்னி ராசிக்காரங்க வந்து 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, தெய்வ அனுகூலத்த நல்லா தேடிக்கிறது நன்மை. அதே மாரி 5ஆம் இடம்ங்கிறது உபாசனையாகவும் இருக்கனால, ஒரு தெய்வ உபாசனை பண்ணுங்க. கஷ்ட காலங்கள்ல உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்கள காப்பாத்தி விடுறதுக்கு தெய்வம் தான் துணைன்னு இருக்கும். அதனால ஒரு நல்ல குருநாதர பார்த்து உபாசனை எடுத்துக்கங்க. 7ஆம் இடத்த பார்க்கறனால எல்லா விஷயங்களுமே வெற்றி கிடைக்குங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் அதுலருந்து நிவர்த்தி கிடைக்கும். குரு பலம் பரிபூரணமாக இருக்கு. எல்லா விஷயங்களுமே காசு பணம்ங்கிறது உயர்வா இருக்கு. லாபங்கள் வந்து சேரும். நெனச்ச காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நீங்க நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியுங்க. நீங்க இந்த இதுதான் போகணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. அந்த விஷயத்துக்கே நீங்க ரீச் பண்ணிற முடியும். நல்ல யுனிவர்சிட்டி போய் படிக்க முடியும். நல்ல ரேங்க் ஹோல்டரா வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. படிப்புல வந்து சாதனையாளரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால இந்த ஃபாரின் ட்ரிப் இந்த மாரி போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு. அதே மாரி வாகன பிராப்தம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியா மிகப்பெரிய லெவல்ல உயர்வுங்க.
எல்லா வகையிலுமே வெற்றி இருக்குங்க. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு குபேர யோகம் இருக்கு. லாட்டரி அடிக்கிறது, புதையல் வாங்குறது இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. 11ஆம் இடம்ங்கிறது சாதாரண இடம் கிடையாது. குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த அமைப்புகள்ல வருவாரு. அதனால 11ஆம் இடம்ங்கிறது லாபம் அப்படிங்க குறிக்கக்கூடியது, வெற்றிய குறிக்கக்கூடியது, ஆசை அபிலாசைகள குறிக்கக்கூடியது. அப்போ இந்த 1 வருட காலத்துல நீங்க என்ன விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டீங்களோ, அத்தன விஷயமும் தர்மத்துக்குட்பட்டு நடந்தே தீருங்க. நீங்க அதாவது ஒரு தர்ம வழியில சிந்திச்சீங்க அப்படின்னா, அத்தன விஷயமே உங்களுக்கு கை குடுத்துருங்க. தெய்வ அனுகூலத்த தேடிக்கும் பட்சத்தில், எல்லா விஷயத்திக்கும் சின்ன சின்ன எஃபோர்ட்ஸ் போட்டாலே ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியாத சில விஷயங்களா இருக்கும்ல, அது எல்லாமே இந்த இதுல வந்து உங்களுக்கு கை மேல நல்ல பலன்களா கொண்டு வந்து சேர்த்துருங்க. பொதுவா கன்னி ராசிக்கு உறவுகள் கிட்டயும் சரிங்க, பொருளாதார ரீதியாவும் சரிங்க. வளர்ச்சி தான். உறவுகளிடையே நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலையும், இன்னும் நல்ல சுமூகமான இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி பொருளாதார ரீதியாவும் நல்ல உயர்வான சூழ்நிலைகள், நல்ல வளர்ச்சி, யோகம் இந்த அமைப்புகள் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டுடைய குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி வந்து எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து 1/6/2026 ஜூன் 1ஆம் தேதி வருது. வாக்கியப்படி 26/5/2026. இது வந்து என்னன்னா வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் வந்து சும்மா ஒரு 2, 3 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால, முதல்ல குரு பெயர்ச்சி வரதே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா மே மாசம் 26ஆம் தேதி வருது. வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல காலையில 11:05 மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. இந்த கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பல அற்புதமானது. நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த நியூ இயர் ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாத்துலயுமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு. இந்த குரு வந்து ரிஷப ராசியில யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதுங்கிறத சொல்லிருங்க. ரிஷப ராசிக்கு யாருக்காவது குரு திசையோ அல்லது குரு புத்தியோ இது மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டம். நீங்க தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். பல அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். ஏன் அப்படின்னா குரு 3ஆம் இடத்துல உச்சமாயி 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்குது. அத நீங்க பார்த்தாலே போதும். எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு. அதே மாரி சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்க போகுது. 9ஆம் இடம்ங்கிறது ஐஸ்வர்ய பிராப்தம். அதே மாரி சகல விதமான சௌபாக்கியங்கள் உங்களுக்கு எதெல்லாம் வாழ்க்கையில நன்மை நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே நடக்கும். அதே மாரி 11ஆம் இடம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்போ லாபம் என்ன விஷயத்த செஞ்சாலும் உங்களுக்கு அதுல லாபம். காசு, பணம் அப்படியே மலை மாரி கொட்ட போகுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பெயர்ச்சி அற்புதமான பலன்கள் தான். குரு உச்சம் பெறாருங்க. இதுல ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. நெறைய பேர் நினைப்பீங்க, எனக்கு அஷ்டமாதிபதி தானே அப்படின்னு. 11க்கும் அவருதான் அதிபதி. 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்த உச்சம் பெற்று அவருடைய 9ஆம் பார்வையில பார்க்கிறாரு. அப்ப நல்ல பலன்கள் தான். பல விஷயங்கள் அதாவது ஆசை, அபிலாசைகள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஆசைகள் இருக்கோ, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பிடிக்குமோ, எது நீங்க நடக்கணும்னு விரும்புறீங்களோ, அது அத்தனையுமே எழுதி பார்த்துட்டு, ஒவ்வொன்னா டிக் போட்டுட்டு வர்றது தான் இந்த குரு பெயர்ச்சியில உங்களுடைய பிரதான வேலையாக இருக்கணும். அந்த அளவுக்கு பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க. சரி 3ஆம் இடத்துக்கு குரு வராரு. இவ்வளோ நாளா 2ஆம் இடத்துல இருந்தாரு. இப்ப 3ஆம் இடத்துக்கு வராரு. 3ஆம் இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் 7ஆம் இடத்த பார்க்கிறாரு. களத்திர ஸ்தானத்த பார்க்கிறாரு. களத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது திருமண பிராப்தம். 100% குரு பலம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அப்போ இந்த டைம்ல இவ்ளோ நாளா உங்களுக்கு திருமணத்துல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, அத்தன பிரச்சனையுமே நீங்கிருங்க. திருமண ரீதியா இனிமேல் உங்களுக்கு பிரச்சனைகளே வராது. இந்த 1 இயர்க்குள்ள நல்ல பலம் இருக்கு. முக்கியமா ரிஷப ராசியில யாராவது இருந்தா இந்த வருஷமே நீங்க அதாவதுங்க ப 18 வயசுக்கு உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்குலாம் இது பொருந்தாது. திருமண வயதில் இருக்கிறவங்க, ஒரு 25 வயசுல இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த டைம்ல பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா, குரு உச்சம் பெற்று உங்களுக்கு களத்திர ஸ்தானத்த பார்க்குறாங்க. ஏன்னா, படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு திடீர்னு நான் ஜோசியர் சொன்னாங்கன்னு திருமணத்த பண்ணிறாதீங்க. சட்டப்படி அது குற்றம்.
திருமண வயதில இருக்கவங்களுக்கு தான் அது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. உடனே வந்து குருபலம் வந்துருச்சு அப்படின்ட்டு படிப்ப நிறுத்திட்டு குருபலம் கல்யாணத்த பண்ணிறாதீங்க. கல்யாண வயதுல இருக்கவங்க 25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் அப்படின்னா, திருமணம் பண்ணக்கூடிய ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த டைம்ல பண்ணுங்க. ஏன்னா 7ஆம் இடத்த குரு பாக்குது, 9ஆம் இடத்த குரு பாக்குது, 11ஆம் இடத்த பாக்குது. அப்போ திருமணம் அப்படிங்கிறது இந்த டைம்ல பண்ணுனா, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் இல்லாம கடைசி வரைக்கும் ஒண்ணா வாழணும் அப்படிங்கிறது தான் குருபலம் நம்ம பாக்குறது. அது வந்து இந்த வருஷம் உங்களுக்கு 100% இருக்கு. அதனால தாராளமா திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர நீங்க பண்ணலாம். அதே மாரி காதல் ரீதியா எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அத்தன கசப்பு, மனக்கசப்புகள்லாம் நீங்கி, காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி அடையும். காதல்ல இருந்த தோல்வியில இருந்து மீண்டு வருவீங்க. காதல் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா, மேரேஜ் பண்றது எப்புட்றா வீட்ல நான் சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த டைம்ல போய் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து காதல்ங்க. அதுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது தான் 7ஆம் இடம். அதனால அது வெற்றியோ, தோல்வியோ கட்டாயம் உங்களுக்கு நன்மைகள் தான் செய்யுங்க. 5ஆம் இடம் 5ஆம் பார்வை 7ஆம் இடத்த பார்க்கிறாரு, 9ஆம் இடத்த பார்க்கிறாரு, 11ஆம் இடத்த பார்க்கிறாரு. நினைத்தவர விருப்ப திருமணம் அதாவது 9ஆம் இடம்ங்கிறது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம். குரு 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்போ பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினால திருமணம் விரும்பினவரையே திருமணம் பண்ணக்கூடிய யோகம் கட்டாயம் உறுதியாக உண்டு. பார்ட்னர்ஷிப் வழியில ரொம்ப நன்மைகள் நடக்குங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நல்ல பார்ட்னர தேடுறீங்க அப்படின்னா, பிசினஸுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. பார்ட்னர்ஸ் வழி ஆதாயங்கள் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு பார்ட்னர் இருக்காங்க. அவங்க பிரச்சனைக்குரிய நபரா இருக்காங்க. போயிருவாங்களா அப்படின்னு கேட்டா, அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே நன்மையா தான் நடக்க போதுங்க. அதே மாரி கணவனாக இருந்தால் மனைவி வழி ஆதாயமும், மனைவியாக இருந்தால் கணவன் வழி ஆதாயமும் உறுதியாக உண்டு. அதே மாரி அவங்க வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கணவனோ அல்லது மனைவி வழியோ பூர்வீக சொத்துக்கள் வரது, சொத்து சேர்க்கை இந்த மாரி அமைப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு வெற்றி. எந்த விஷயங்கள் தொட்டாலும் பரிபூரண வெற்றி உங்களுக்கு உறுதியாக உண்டு. உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. 9ஆம் இடத்த பார்க்குறாரு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. புனித யாத்திரைகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள், சிறு தூர பிரயாணம். நெறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, இந்த டைம்ல அப்ளை பண்ணுனா, 9ஆம் இடத்தையும் பாக்குது, 11ஆம் இடத்தையும் பாக்குது. வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, நெறைய காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் இது ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இவ்ளோ நாளா பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, அல்லது வந்து பிரைவேட் ஜாப் வேற ஜாப் போணும்னு நெனைக்கிறவங்க எல்லாத்துக்குமே நன்மைகள் தான். வே தொழில் மாற்றங்கள் இருக்கு. உத்தியோக மாற்றங்கள் இருக்கு. இந்த ரிஷப ராசிக்கு மாற்றம் அப்படிங்கிறது பிரதானமாக இருக்குங்க. எல்லாமே நல்ல வித மாற்றமா தான் இருக்கு. 9ஆம் இடத்த பார்க்கறதுனால தெய்வத்துடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. இந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒரு நல்ல குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க, இந்த கோயிலுக்கு நம்ம டிராவல் பண்ணி போய் பார்க்கணும் அப்படிலாம் நெனச்சிட்டு இருப்பீங்கல்ல, அது எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு சாத்தியமாகும். நல்ல கோவில்களுக்கு, புனிதமான நதிகள்ல நீராடக்கூடியது, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம்ல வந்து ஒரு தெய்வ உபாசனை எடுங்க. அது வந்து உங்க வாழ்க்கை ஃபுல்லும் உங்களுக்கு துணையா இருக்குங்க. தெய்வ உபாசனைங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மைகள சேர்க்குங்க. நல்ல குருநாதர் மூலியமா ஒரு உபாசனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், அந்த தெய்வம் உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்கள வழிநடத்தி கூட்டிட்டு போகும். கஷ்ட காலங்கள்ல உங்கள காப்பாத்துறதுக்கு தெய்வம் மட்டும் தான் நின்னுட்டு இருக்கும். அதனால உபாசனை எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு சிறப்பான நேரம், காலம்ங்க. அதனால அது முடிஞ்சுச்சுன்னா பண்ணுங்க. அதே மாரி சகல விதமான சௌபாக்கியங்கள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மூத்த சகோதர வழி ஆதாயம் இருக்கு. மூத்த சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதாயங்கள் அவங்களுக்கு கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, அவங்க கிட்ட சுமூகமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்கனால பில்ட் பண்ண முடியும். அது நன்மைகளாவும், சிறப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. நீங்க நெனச்ச விஷயங்கள்ல, நெனச்ச காரியங்கள்ல எல்லாத்துலயுமே வெற்றி அடைவீங்க. எந்த விஷயத்த தொட்டாலும் சரி, அது லாபத்துல முடியும். தொழில், உத்தியோகம் மூலியமா நல்ல லாபங்கள் வரும். ஏன்னா 11ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, தொழில் மூலியமா நல்ல நிரந்தரமான வருமானம் வரும். தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். இவ்ளோ நாளா வந்து உங்களுக்கு தொழில் மூலியமா எந்த பணமும் வரல, லாபமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நெனச்சா கூட, இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும்.
தொழில அபிவிருத்தி பண்றதுக்கு இது சிறப்பான நேர காலங்கள். குரு திசை நடந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல யோகங்கள் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. அதே மாரி சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குடும்பத்தாருடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும். நீங்க நெனச்சுக்கலாம், அஷ்டமாதிபதி தானே 3ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு. அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் 11 கூடையவர் குருவாவே இருக்கனால, செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்கள கேட்பாங்க. ஒரு சௌபாக்கியவதி அப்படின்னு போற்றப்படக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. பெண்களுக்கு இந்த டைம் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எத வேணா சாதிக்கலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கு. நீங்க வந்து இவ்ளோ நாளா எந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் செஞ்சு சக்சஸ் ஆகுறதுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு முயற்சி ஸ்தானம். அப்போ என்ன விஷயங்கள்லாம் நீங்க முயற்சி பண்றீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். குரு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உச்சம் பெறுவாரு. அதுவும் 3ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறது வந்து நல்லது. அதே மாரி நீங்க காசு எடுத்து மத்தவங்களுக்கு குடுக்குறதே உங்க கையால ஒருத்தவங்க வாங்கிட்டு போறாங்கனாலே அது நல்ல சக்சஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு அமைப்புகள் இருக்கு. கணவருக்கு உதவி பண்ணுங்க. கல்யாணம் ஆனவங்களா இருந்தா. திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பெற்றோர்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்க உதவி பண்றது பல மடங்கா உங்களுக்கு நன்மைகளா வந்து சேரும். நான் சொல்றது வந்து உங்களுடையது மட்டும் தான். கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட். அதே மாரி கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா அம்மா, அப்பா. இவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. உறுதுணையா இருங்க. வெளியில போய் ஹெல்ப் பண்ணாதீங்க. நான் ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். மீன்ஸ் தெரியாத நபர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது. ஆனா நீங்க உறுதுணையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கட்டாயம் நல்ல வேலை செய்யும். அதுக்காக இத நான் சொல்றது. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குங்க. இவ்ளோ நாளா நீண்ட நாளாக என்ன விஷயத்த எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிவர்த்தியாகும், பூர்த்தியாகும். அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா இருக்கும். நம்ம வந்து 9ஆம் இடத்த பார்க்கறதுனால பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. ரிஷப ராசியில யாராவது பிரிந்திருந்தீங்க அப்படின்னா, பிரிந்தவர்கள் தேடி வரது. அதே மாரி ஏன்னா ஜனவசியம் இருக்கு. குரு வந்து 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்த பார்க்கறதுனால ஜனவசியம் இருக்கு. அந்த ஜனவசியம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, உங்க கூட பழகி அதாவது ஒரு கருத்து முரண்பாடுகளால பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நீங்க விரும்புனீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்க கூட சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. முக்கியமா அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்குலாம் இது சூப்பரான டைமு. பொதுமக்களுடைய ஆதரவுகள் பெருகக்கூடிய டைம் தான் இந்த டைமு. ஒரு வாரிய தலைவரோ, அல்லது ஒரு அமைச்சர் பதவியோ, ஒரு நல்ல பதவி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா ஜனவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. குரு பார்வையினால இருக்குது. ரிஷப ராசிக்கு குரு பார்வையினால நல்ல யோகமும், அமைப்பும் இருக்கிறதுனால, சூப்பரான டைமு. அதனால ஜனவசியம் மூலியமா நெறைய விஷயங்கள சாதிச்சுக்க முடியும். அதே மாரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் பொருளாதார ரீதியா நல்ல பெரிய விஷயங்கள் நடக்கும். அதே மாரி புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 5, 9 புகழ் பெறது. அதே மாரி பொதுமக்களுடைய தொடர்புகள் வரக்கூடிய ஸ்தானமா இருக்கனால, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க, சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சூப்பரான டைம். இந்த டைம்ல நீங்க ஒரு என்ட்ரியோ அல்லது வந்து என்ட்ரியோ குடுக்குறீங்க அப்படின்னா, ஃபேமஸ் ஆயிருவீங்க. ஏன்னா குரு பலம் அவ்ளோ நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குது. பொதுவாவே பொருளாதார வாழ்க்கையும் சரி, உறவுகளுக்கு இடையேயும் சரி, எல்லா விஷயங்களும் நன்மையா தான் இருக்கு. ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் பல அற்புதங்கள் உங்களுக்கு குரு குடுத்துருவாருங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்களோ, அத்தன விஷயமே உங்களுக்கு குடுத்துருவாரு. பொதுவா பொருளாதார வாழ்க்கை ரிஷப ராசிக்கு நன்மை, நன்மை, நன்மை. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு டைமாக, ஒரு சமயமாக அடுத்த 13 மாதங்கள் இருக்க போகுது. ஜூன் 2026லேருந்து ஜூன் 2027 வரைக்கும் 13 மாதங்கள் குருவின் சஞ்சாரம் வந்து கடகத்திலிருந்து கடகராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருவது மிகவும் அருமை. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் அற்புதமான ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாசமாக வருகிறது. சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றக்கூடிய ஒரு குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. ஸோ இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு 2026 செகண்ட் ஆஃப், 2027 ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது கிடைக்குது. ஏன்னா
11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், பூர்த்தி ஸ்தானம், ஒரு அருமையான பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல குருங்கிற ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் உச்சம் அடைந்து, அது ஆல்ரெடியே நல்ல பலனை கொடுப்பார். அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகி உச்சம் அடைகிறப்போ இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும். பலன்களை கொடுத்து 11ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே மாதிரி 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ இந்த 3, 5, 7ங்கிறது ஒரு அற்புதமான ஸ்தானங்கள். குடும்பத்தில் நிம்மதி அதிகமாக போகுது, குடும்பத்தில் அந்யோன்யங்கள் அதிகமாக போகிறது. அதே சமயத்தில் குழந்தைகள்னால் நல்ல ஒரு விஷயங்கள், குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே வந்து லாபம் லாபம் மன மகிழ்ச்சி, அது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் மூலம் அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்கிறது. இதுல நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027 அந்த 3 மாதங்கள், இந்த ஆண்டின் இறுதியும் ஜனவரி 2027 பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ அந்த டைமில் நம்ம சுப செலவுகள் பண்ணுறது, சுப விரயங்கள் பண்ணுறது, வெளிமாநிலம் போயிட்டு வர்றது, வெளிநாடு போயிட்டு வர்றது, அப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கையில் காசு வந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போகும்பொழுது தான் நம்ம சுப செலவு பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது இல்லை பார்த்தீங்களா. அதனால் நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு. போன வருஷம் 2025-24 நீங்கள் செய்த உழைப்புக்கு, செய்த முதலீடுக்கு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் சுபிக்ஷன் நடக்குது, சில பேருக்கு கல்யாணம் நடக்கிறது, தனிக்கட்டையாக இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவிக்கு நல்ல ஒரு பொருத்தமாகி நல்ல ஒரு குடும்ப அமைப்பு வருவது. இளம் தம்பதியர்கள் பல வருடமாக குழந்தை செல்வம் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்கள், மனசை குளிர் அடையக்கூடிய, மன மகிழ்ச்சி அடையக்கூடிய 11ஆம் இடங்கிற பூர்த்தி ஸ்தானத்தில் உச்ச குருவாக வந்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பை கொடுக்குறார். ஸோ இந்த நம்ம அற்புதமான ஒரு டைமை கன்னிராசிக்காரர்கள் 2024-25 எவ்வளோ துயரங்கள் பற்று, பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் பார்த்து இருந்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருளை செய்யக்கூடிய ஒரு காலமாகவும், போதுண்டா சாமி ஓரளவுக்கு நம்ம போட்டதை காசு எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தொழிலதிபர்களும், குடும்பத்தில் நம்ம சுபிக்ஷம் இல்லாமல் ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாமே சரியாக இருக்குது, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அமைப்பும், குழந்தை பேரு அது மாதிரி விஷயம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆண்டவன் கண்ணு திறந்துட்டான்டா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி அமைப்பும், எல்லாத்துலேயுமே ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சீராக கொண்டு போய்க்கக்கூடிய ஒரு திட்டங்களை தீட்டி நீங்கள் போய்க்கணுமே ஒழிய, நம்ம ஓவரா இதே மாதிரி தான் எப்போ இருக்கும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. இது வந்து ஒரு வருட காலம் அற்புதமான டைம். அது குறிப்பாக சொல்லணும்னா நவம்பர், அக்டோபர் 2026 வரைக்கும், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விரயங்கள் கொடுக்கும், கொஞ்சம் சில கைமீறிய சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் முதல் 5 மாதத்தில் கோச்சாரத்தில் குரு அருமையான ஒரு பெனிஃபிட். 7ஆம் இடத்துல கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானத்தில் சனி இருந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சனியை குரு பார்த்து கட்டுப்படுத்துகிறார். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் இந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. கவர்மெண்ட் ஜாபு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு 3ஆவது அட்டெம்ப்ட், 2nd அட்டெம்ப்டில் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக போகிற அமைப்பு. தொழிலதிபருக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, நல்ல மார்ஜின்ஸ் கிடைக்கிற மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற அமைப்பு. எல்லாமே வந்து அது குடும்பத்தில் வந்து குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணம் நடந்து முடியக்கூடிய அமைப்பு, இப்படி பாரு எல்லா நல்ல அமைப்புகளும் உண்டு. இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி ஒரு எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன மாதிரி ஒரு டைம், டேட், பிளேஸ் ஆஃப் பர்த்தில் பிறந்தீங்கிற வச்சு திருக்கணித பஞ்சாங்க முறையில் நாம் வந்து ஜாதகத்தை போட்டு அது மூலமாக அனலைஸ் பண்ணி நாம் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்கிறதெல்லாம் நாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நம்மளால் பார்க்க முடியும். எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணலாம், தொழிலா வேலையா, வேலைன்னு எடுத்துட்டோம்னா கார்ப்பரேட் பிரைவேட் செக்டாரா அல்லது கவர்மெண்ட் செக்டாரா, வெளிநாடா உள்நாடா, எது மாதிரி துறையில் நம்ம போகலாம்,
எல்லாமே எந்த நேரத்தில் நம்ம தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எந்த நேரத்தில் நம்ம கடைக்கு வாசிக்கலாம், எந்த நேரத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும், எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் உண்டு. அதே மாதிரி கல்யாண காட்சிகள் எப்போ நடக்கிற மாதிரி இருக்குது, எப்போ சுப விஷயங்களாகிய குழந்தைகள் விஷயம் வருது, எப்போ நம்ம வந்து உடல் உபாதைகள்லேருந்து மீண்டு வருவோம், எப்போ நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வயதினருக்கும் தேவையான அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது, எது மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்குதுங்கிறதை கரெக்டாக நாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்களை நாம் வந்து செய்யும் பொழுது அது மாதிரி நேரத்தில் தான் அது செய்யணும் அப்படிங்கிறதை தெரிந்து கிளாரிட்டியோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இரிட்டேஷன் அதெல்லாம் ஆகாமல் நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்க்கை திட்டங்களை தீட்டி தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய அமைப்பை தெரிந்து கொண்டு நேர்கோடியாக நம்ம அந்தந்த நேரத்தில் அந்தந்த டைம்லைன்ஸ் பிரகாரம் நாம் அந்த விஷயங்கள் செய்யும்பொழுது கைமேல பலன்கள் என்ன, நம்ம பெய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்மளுடைய ஜாதகத்தையும் பார்த்து இது மாதிரி குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சியோட தாக்கத்தையும் சேர்த்து வைத்து எது மாதிரி நேரத்தில் எது மாதிரி அமைப்புகள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வருகிறது, ஏன் நமக்கு இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம பாஸ்ட் எப்படி இருந்தது, ப்ரெசண்ட் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக கவனித்து நம்ம அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வேணால் வாழ்க்கையில் எளிதில் நம்மளால் தவறான தேவையற்ற விஷயங்களில் போய் செலவிடாமல் ஈஸியாக எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விருச்சிக ராசிக்காரருக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு பயிற்சியாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். கடந்த ஒரு வருடமாக குரு அஸ்தமத்தில் போய் 8ஆம் இடத்துல போய் குருவினால எந்த ஒரு பிரயோஜனமும் அடையாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ 9ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பது அற்புதம். ஸோ பல விஷயங்கள் நிலுவையிலேயே இருந்து பல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி அமைப்பு போய்கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம்லேருந்து அடுத்த 13 மாதங்கள் வரக்கூடிய அந்த குருவின் சஞ்சாரம் கடகத்தில் வந்து உச்சம் பெற்று 9ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ 9ஆம் இடத்துல குரு வருவதே பெரிய விஷயம். அருமையான ஒரு அமைப்பாக ராசியை பார்த்து நல்ல விஷயங்களை கொடுக்குறார். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் பார்க்க போகிறோம். எதுவுமே மூட நம்பிக்கையில் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி பார்க்காமல், மிகைப்படுத்தாமல் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு 9ஆம் இடத்துல வந்து ராசியை பார்ப்பது மன மகிழ்ச்சியை கொடுக்குது. இதுவரை துயரமாக, இதுவரை எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ டக்குன்னு சிலதெல்லாம் நடந்து மன மாற்றங்களை கொடுக்குது. இப்போ ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நடந்தாதான் நமக்கு சந்தோஷம், ஒழிய நடக்கலைன்னா அதே பாடுதான். ஆனால் அது நடக்கிறப்ப தான் நம்ம அந்த பிரச்சனையை விட்டு அடுத்ததுக்கு நம்ம வருவோம். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் மூமெண்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் கண்டிப்பாக உண்டு. நல்ல பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இதனால் நீங்கள் பாருங்கள், இதுவரை மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, சில பிரச்சனையினால் சில விஷயங்கள் வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை, எதுவுமே வந்து கொஞ்சம் நம்மளால் முழுசாக வெற்றி அடைய முடியலை அப்படின்ட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி 5ஆம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வை வந்து அது கொஞ்சம் வளப்படுத்தி திட்பலம் கொடுத்து ராகு 4 இருந்து 10ஆம் இடத்துல கேது இருந்தாலும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பிரச்சனைகள் கொடுத்தாலும் இதில் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி சில மனம் அமைதி பெற்று மனம் மகிழ்ச்சி பெறக்கூடிய சில வாழ்க்கை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2027 கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, பிஸ்னஸில் ஒரு மாதிரி மந்த நிலையாக இருக்கிறவங்களுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரோக்ரஸ் கிடைக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, குழந்தைகள் பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது, அப்பா பையன் விஷயத்தில் வந்து இன்னுமே சுபிக்ஷம், இன்னுமே உறவுகள் புதுப்பிக்கிறது, நல்லா பேச்சப் ஆகிறது, குடும்பத்தில் மனமகிழ்ச்சி வருவது,
குழந்தைகள்னால் நற்செய்தி அடைவது, யோகமாக ஃபீல் பண்ணுறது, யூ ஃபீல் லக்கி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் டக்குன்னு சிலதெல்லாம் எனக்கு எதிர்பார்க்காம நடந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய 12 வருஷத்துக்கு ஒரு தடவை விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு உச்ச குருவாக வருகிறார். அது இப்போ நடக்குது. ஸோ இது மாதிரி கடந்த 3-4 வருஷமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரே இதுவாக நம்ம தீர்த்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஆண்டின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2027 10ஆம் இடத்துக்கு குரு வந்து தொழில் மேன்மை, தொழில் முன்னேற்றத்தை, வேலையில் வந்து நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை அது மாதிரிலாம் கொடுக்குறார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி நல்ல யோகமான ஒரு குரு பயிற்சியாக இதுவரை கடந்த ஒரு வருடமாக பல பிரச்சனைகள், பண விஷயத்தையாக இருக்கட்டும், வரவேண்டிய பணமாக இருக்கட்டும், தொழில் ரீதியான அமைப்பாக இருக்கட்டும், வேலை மாற்றமாக இருக்கட்டும், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத அமைப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக உச்சகுரு பார்க்குறார். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், மனமாற்றம் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல இது கொடுக்குறார். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் பிறந்தீங்க வைத்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்மளுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் வந்து விருச்சிக ராசியில் வந்து கேட்டை நட்சத்திரமா, அனுஷமா, விஷாக நட்சத்திரமாங்கிறத நாம் பார்த்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திகள் உங்கள் லக்னத்துக்கு எவ்வளோ ஒரு நல்ல தசாபுக்திகளாக போய் கொண்டிருக்கிறது, ராஜயோக தசைகளாக போகிறதா, சுமாரான தசைகள் போகுதா, எப்போ அடுத்த நல்ல புக்திகள் வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படிங்கிற விஷயங்களமாக துல்லியமாக நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வேயானால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறது தெரிந்து நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டேனால் தேவையில்லாத ஒரு முயற்சி, தப்பான ஒரு டைமில் போய் ஒரு தவறான ஒரு வேலையை செய்து அதுக்காக பயனுங்கிற பலனை வாங்கி கட்டி வாழ்க்கையில் 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் பின்னோக்கி போய் நம்ம வந்து கஷ்டப்படுறோம். இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஸ்லோவாக போகிறது கூட பிரச்சனை இல்லை, வேகமாக போய் தவறான முடிவுகளை எடுத்து நம்ம வந்து வாழ்க்கையில் தேக்க நிலையாக வாழக்கூடிய அமைப்பு நிறையா தொழிலதிபர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு வருது. இதில் என்னென்னா நம்மளுடைய பிராப்தமான படிப்பு என்ன, பிராப்தமான வேலை என்ன, பிராப்தமான துறை என்ன, எந்த மாதிரி துறை நமக்கு ஒத்துக்கும், எது நமக்கு லக்கியாக இருக்குது, எந்த மாதிரி விஷயத்தில் போனால் நம்ம எளிதில் ஜெயிக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டா, வெளிநாடா, அதே மாதிரி உள்நாடா, எது மாதிரி விஷயங்கள், வேலைன்னு எடுத்துட்டோம்னா கார்ப்பரேட், ப்ரைவேட் செக்டாரா, அரசு உத்தியோகங்களா, வெளிநாடு வேலையா, எது மாதிரி இது நமக்கு ஜாதகத்தில் இருக்குதுங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் நம்ம பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு டிகிரியில் இருக்கும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்குறாருங்கிற இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த சாஸ்திரத்தை பார்த்து நம்மளுடைய கர்மாவை நாமளே அறிந்து, நம்மளுடைய டைம்லைன்ஸை நாமளே அறிந்து, எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து ஒருத்தங்க ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துக்கு தேவையான கைடன்ஸ், தேவையான இப்பெல்லாம் நீங்கள் தான் போய் அந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் செஞ்சு அதில் சாதிக்கணுமே ஒழிய ஜோதிடம் என்ன கொடுக்குன்னா நமக்கு என்ன நேரத்தில் செய்யலாம், எது மாதிரி விஷயத்தில் நம்ம செய்யலாம், எது நமக்கு பிராப்தமாக இருக்குது, எது நமக்கு தோஷமாக இருக்குது, அது நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு மேட்ச் ஆகும். எது உங்களுக்கு நல்லது நடக்குது, எந்த டைரெக்ஷனை போனால் ஈஸியாக விஷயங்கள் நடக்குது, எது டைரெக்ஷனில் போனால் நமக்கு நம்ம பிரச்சனையாக இருக்குது, நம்ம கர்மா எப்படிங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேலை, தொழில், துறை அது மாதிரியான விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அந்தந்த நேரத்தில் அது செய்து நம்மளுடைய யோகமான துறையில் போய் யோகமான டைமில் நம்ம வந்து செய்யும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் இதெல்லாம் தவிர்த்து ஈஸியாக ஜெயிக்கலாம். இதில் என்ன நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா ஏதோ எனக்கு தோணுதே அப்படின்னு பண்ணுறாங்க. அதில் வந்து டியூ டெலிஜென்ஸ் போடாமல் எந்த விஷயங்கள் நமக்கு நல்லா வரும், நமக்கு எதில் டேலண்ட் இருக்குது, நம்மளுடைய ஜாதகம் என்ன சொல்லுது, ஜாதகம் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதில் வந்து உங்களுக்கு லக் இருக்குது, எதில் யோகம் இருக்கோ அதுதான் உங்களுக்கு காட்டும். அதுதான் கிரகத்தின் ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம். ஸோ ஒரு ஜாதகத்திலேயே 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் படர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்கன்னா லக்னம் தான் தசாபுக்திகளுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டண்டான விஷயமே ஒழிய ராசிக்கு இப்போ குரு பயிற்சி எப்படி இருக்குதுங்கிறது நம்ம பார்த்தோம். அது நம்ம லக்னத்தில் வந்து தசாபுக்திகளும் விருச்சிக ராசிக்கு சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது
அடுத்து வரக்கூடிய 3 மாதம், அடுத்து வரக்கூடிய 6 மாதம், அடுத்து வரக்கூடிய 1 வருட காலங்கள் எப்படி இருக்கு, எது மாற விஷயங்கள் காத்து கிடக்குது, எது மாற டைரக்ஷன்ல நாம போனா ஈஸியா நமக்கு வேணுங்கிற கோல்ஸ், நமக்கு வேணுங்கிற குறிக்கோளை அடையலாம், எந்த நேரத்தில் நம்ம அந்த முடிவை எடுக்கலாம், எந்த நேரத்தை வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாங்கிறதெல்லாம் தீர சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைத்து கொண்டால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.